மாளிகைப்பறை கர்மசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பறை கர்மசாமிக்கு, பெருமானுக்கு, கோடி தேவர்களுக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமி முருகா தேவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ் மகா முனிவர்களே சித்தர்களே யோகி இருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காற்றிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேலை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்கிற சத்தியமானார் வந்து இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளை எடுத்து மதுரை நல்ல காலம் தோறலாம் நல்ல காலம் விடணும் கூப்பிடுறேன் பக்கத்துல வரலாம். உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தை போய் பார்த்தப்பா, அதுல மாந்திரிகம் செய்து அந்த தொழிலை நடக்க விடாம தடுத்து நிறுத்தி ஒன்னையும் கீழே படுக்கையில போடக்கூடிய நிலைமையை உருவாக்கிட்டு இதற்கு முன்னால வலிமையோடு 4 பேர்களை வேலைக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த நிலம் போய் நம்ம இருந்து மெயின்டைன் பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட இப்ப சூழ்நிலை ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதுக்கு உடம்பும் ஒத்துழைக்கல, வரவுகளும் ஒத்துழைக்கல. அதனால தொழிற்பற்றையும் நல்லா ஆக்கணும், என் உடம்பு ஆரோக்கியத்தையும் சரியாக்கணும். யாரு செய்வனை வைத்தார்களோ அதை அவங்களுக்கே போக திருப்பி விடணும். இதான் உன் கேள்வி. கால்வன் சொல்றான். பாப்பா, உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். இடப்புறத்துல முனியனுடைய ஒரு பார்வை. நான் கர்மசாமி அந்த எல்லையில முதல் படியில நான் உட்கார்ந்து இருக்கேன். உண்மையா இல்லையா? அதனால உன் குடும்பத்தில இருந்து ஏற்கனவே ஒரு கிடாய் போக வேண்டியிருக்கு. 18ஆம் படியா இருக்கு. கொடுத்துடலாமா? தொழில முடக்கத்திலிருந்து தீர்ந்து தானே. காலம் விட்டுவான். கர்மசாமிக்கு பாப்பா அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்மசாமிக்கு தாப்பா தொழிற்பட்டறை கொண்டு போய் போடு. வெற்றிகரமா தொடங்கும். நிறைய மக்கள் வருவாங்க. ஆர்டர் நிறைய கிடைக்கும். ஜெயிச்சுதானே உடம்பை காப்பாங்க. அரியலூர், நீ அரியலூர்டா? நல்ல நல்லப்பா நல்லப்பா. உன் வீட்டுக்குள்ள நான் என் குதிரை வாசல்ல நிக்க உள்ள போக மாட்டேங்குது. வீடு துப்புரவா இருக்காடா? காது கத்தல ஒரு தடவை காது சரி வா. எத்தனை வச்சிருக்கேன்? எத்தனை பிள்ளைங்க உனக்கு? பொட்டச்சி? சரி, ஒரு பொட்டச்சிக்கு உங்க டைம் தெரியாது. புரியுதா உனக்கு? காரணம் வாப்பா, உன்னுடைய கட்டுமனையை நான் சுத்தி பார்க்கும் பொழுது இப்போதைக்கு சனி பகவானுடைய கிரகங்கள் கொஞ்சம் அந்த வீட்டை சுத்தி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. அந்த நீலவண்ண சுடர்களுக்கு இடையில உனது மகளுடைய மனநிலைகள் கொஞ்சம் பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத ஒரு துயர அறைக்குள்ள மாட்டிருக்கு. அந்த நேரங்களில் இருந்து விடுதலை ஆக்கி அவளுக்கு சீக்கிரமா மனக்கோலத்தை நான் உருவாக்கி தந்தா போதுங்களா? வைகாசி 22ஆம் தேதிக்குட்பட நல்ல ஜாதகத்தை வர சொல்லி கல்யாணத்தை நிர்ணயம் பண்ணித்தாங்க. அதே போல மகனுக்கு அற்புதமான இனி ஒரு உயர்ந்த வேலையை கொடுத்து தெளிவு பண்ணி கொடுக்கிறேன். இதுவரை உழைத்த முதல்லாம் கொஞ்சம் வேஸ்டாகி நஷ்டமாயிருக்கு. அவைகளையும் செம்மப்படுத்தி தந்தா போதுங்களா? காணும் வரலாம். செம்மையா இருந்துக்கா ஆக்கித்தாரே. வைகாசில மனக்குளத்தை உருவாக்கிட்டார். இருந்து என்ன பார்த்து கர்மசாமி சென்னை மாநகர், சென்னை
தொழிலை பத்தி கேட்க வந்தது யாரு? பக்கத்துல வரலாம். பக்கத்துல வரலாம். தொழிலை பத்தி கேட்கவா? இன்னொரு வா. மனம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும் கந்தாவும் காலடிக்கே காவடிகள் கோடி வரும். இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானா? அதான் நான் நிக்கிறேன் வேற எடுத்து. அதான் ஒரு பாக்குறேன். கொஞ்சம் கனவுடு உன்னை முடிச்சு பார்க்கட்டும். கனவுடா கால் வந்துட்டு வா. அமைதியா இருப்பா. இவனுக்கு கொஞ்சம் சைக்காலஜியான பாதிப்பு இருக்கு. மனசுக்குள்ள ஒரு பதட்டம், உள்மனத்துக்குள்ள ஒரு உறுதி மனப்பான்மை இல்லாத ஒரு குழப்பம். இந்த வேலையும் நம்ம சரியா செய்ய முடியுமா முடியாதாங்கிற ஒரு சந்தேகமான தலையாட்டம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அதே மாதிரி இரவில் சரியான தூக்கம் வர மாட்டேங்குது உனக்கு. மன உளைச்சல், தன்னுடைய வாழ்க்கையை பத்திய நெகட்டிவான திங்கிங், எதிர்மறையான சிந்தனை. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, நம்மளால தீர்மானிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு உள் குழப்பம். இப்போ இந்த கம்பெனியை விட்டு நம்மளை வெளியே தள்ளிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். காரணம் பக்கத்துல உட்கார். மனம் உறுதிப்படுவார். குடி குடிரா குடி. நேர்ந்து மன உறுதி கிடைக்கும், மன தெளிவு கிடைக்கும். வேற இது தடுமாற்றம் இல்லை. உன்னை ஏற்றுக்கிடுவாங்க. அறிவு இல்லாம இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போதுக்கு முயற்சி பண்ணீங்க. அப்போ உன் மண்டையில சரக்கு தானே. மனக்குழப்பத்திலிருந்து விடுதலையாக்கி உறுதியா உன்னை இருக்க வச்சுட்டேன். இருந்து என்ன நினைச்சுக்கா, தேய்ச்சி குளிச்சுக்கா, இந்த கனியை துணை குடிச்சுக்கலாம். என்ன நினைக்கும் போதுதான் காட்சி எடுத்தேன். தைரியமா திருவான்மியூர்ல யார் இருக்கா? கும்பிட போறியா? வர கர்மசாமி. ஆமா ஆமா, பெங்களூர். பெங்களூர் வந்து இறந்துருக்கா. பெங்களூர் பெங்களூர் கால் எடுத்து வரலாம். இன்னொரு காலத்தை உருண்டுட்டு விடுத ஒழுங்கா அழிச்சு விடு. தொந்தி கரையட்டுடா. என்ன கேட்டு ஒரு நேரத்துல என்ன இங்க பார்க்க வரும் பொழுது போக்குவரத்துக்கு கூட கொஞ்சம் பணம் இல்லாத வேதனையோட என்ன பார்க்க வந்திருந்த ஒரு நேரம். வருத்தமா தப்பா? அப்படி வரும் பொழுது போடா உனக்கு ஒரு வியாபாரம் வெற்றிகரமா நடக்கும், அதுல கோடி சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும். ஆனா அதுல கோடியை எட்டிடுது. இன்னொரு 75 லட்சம் கிடைச்சிடுதுன்னா இருக்கிறத அசத்திடலாம். அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானாங்கிற ஒரு சந்தேகம் அவன் உள்ளது. வருத்தமா தப்பா? கொடுக்க வைக்கிறேன். காரணம் அதே போல இப்போ புதுமையாக ஒரு வியாபாரத்தை தொடங்கி இருக்க. ஆமா, அதுல நீ எதிர்பார்க்கக்கூடிய நண்பனுடைய உதவியும் உனக்கு செம்மையா நடத்தி தரேன். அதுல சட்டம் உனக்கு துணையாக நடக்கும். அதுல லட்ச லட்சமான சம்பாத்தியத்தை உருவாக்கி தரேன். இப்போ வர வேண்டிய பணத்தையும் உருவாக்கி தந்துட்டா என் அன்னதான மண்டபம் கிட்டதுக்கு எவ்வளோடா தருவேன்?
எனக்கு கோடியும் தந்துட முடியுமா? அது தப்பு, நீதி கிடையாது. கோமலத்துல இருந்து சொல்லு. சரி, நானும் உனக்கு தந்துட்டேன், வெட்டியாக்கி தரேன். இந்த பூவுல கல்யாணம் அடக்கம். பௌர்ணமிக்கு வந்து எனக்கு நிலமாற போட்டு மனப்புறத்தை கேட்டுட்டான். ஆனந்த மனிதர் மாதிரி இப்ப இருக்கிற வியாபாரத்தை பேணி வச்சுக்கா. நைட்ல தான் பணம் வரும். கருப்புசாமி கோயாபுத்தூர். அம்மா 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 அப்படின்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு கண்ணீர் விடுதா ஒரு பொண்ணு. அது யாரு? குழந்தை வேணும்னு கேட்டது யாரப்பா? கால் எடுத்து வரலாம். யாரா வந்துருக்கீங்க? ஒண்ணு மூல காரணம் விழுந்தா உண்மை கிடைக்கும். உங்களை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மதுரையில இருந்து என் தங்கை மீனாட்சி வராட. மதுரைக்கு உங்களுக்கு என்ன சொல்றது? இவருக்கு யாரு? எந்த ஊர் இருக்கு? மதுரை. உனக்கு திருச்சி. கோயம்புத்தூர்ல இருக்கு. இப்ப அங்க இருக்கீங்க. கால் வந்துவாங்க. தெய்வத்தின் மீது நம்பிக்கை உண்டு. தெய்வத்தின் மீது நம்பிக்கை உண்டு. கடவுளுங்கிற ஒரு சக்தியும் உண்மையாக உண்டு. அதுக்காக டாக்டர்கள் தான் கைவிட்டு போன ஒரு விஷயத்தை சாமியால நடக்க முடியும் அப்படின்னு சிலர் சொல்லுதாங்க. போய் பார்ப்போமே அப்படிங்கிற அறவுற நம்பிக்கையில தான் என் பிள்ளை என்ன பார்க்க. புரியுதா? எதுவும் போய் சொல்லுதா? சொல்லு. அவன் அந்த எண்ணத்துல தான் வந்திருக்கான். ஆனாலும் 7 வருஷ காலங்கள் குழந்தை இல்லாம எல்லா டாக்டரையும் போய் பார்த்து பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்லி வாடகத்தாய் சக்தியை கூட வாங்கி அதுலயும் தோல்வியுற்று குழந்தை இல்ல அப்படின்னு முடிவெடுத்து ஒரு பொண்ணு சாவதுக்கு கூடிய நிலையில இவன் கூப்பிட்டு வந்தான். உண்மையா இல்லையாப்பா? ஆனா அவனுக்கு நான் தான் சதம்னு நீ இருந்துட்டா உனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவேன்னு நான் வாக்கு கொடுத்து விட்டேன். இப்ப ஆம்பளை பிள்ளை இருக்கா இல்லையா? வெள்ளத்துறை. அத மாதிரி என்ன பூர்ணமா நம்பி விட்டான் வாழ வைப்பேன் கருப்பசாமி. உங்க உள்ளத்துல அறகுறை இருந்துச்சுன்னா என் மேல குறை சொல்லக்கூடாது. பூர்ணமா நம்பி ஒரு முடிவோட வந்துருவீங்களா? வரி பேச மாட்டீங்களா? 2 வரும் வந்துருவீங்களா? கால் வந்து அந்த பெருசு 2 வெளியில போகணும். அவங்க 2 பேருடைய வாக்கியத்துல கொஞ்சம் தடைகள் இருக்கு. அதனால கொஞ்சம் வெளியில இருப்பாருங்க. உங்களை அடுத்து கூப்பிட்டு உங்களை ஆனந்தப்படுத்துறேன் நான். சரியா? சந்தோஷப்படுத்துறேன். இப்ப 2 பேரும் ஒரு முறை கால் வந்துவாங்க. உயிர் சக்தி குறைவுன்னு ஒரு சின்ன ரிசல்ட் இருக்கு. அது யாருக்கு? என்னடா சரி, கொஞ்ச நேரம் கண்ண முடிக்காடா. இன்னும் கொஞ்சம் நேரம் வாங்க, நேரம் வாங்க. கண்ணாடியை கலத்துமா, கைப்படா. கணவன் மனைவியும் ஒற்றுமையாக வந்திருக்கும் பொழுது 2 பேருடைய உள்ளத்தை பத்தி ரொம்ப ஆராய்ந்து சொன்னா மனநிலைகள் வந்து தன் பரவதத்துவமா பாதிக்கும். என்னமா என்ன படிச்சிருக்கிற நீ? நீ என்னடா படிச்சிருக்கிற? அதனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்பது உறுதியாக்கப்பட்டது. ஆவணி மாதம் வரை பொறுமையா இருந்தா ஒரு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். முருகப்பெருமானுடைய பேர் சூட்டணும். வச்சிடலாமா? வச்சிடலாம்.
மாற்றம் இல்லையே. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு முக்கணிகளோடு நிறமாலையோடு என்னை பார்க்க வந்து வரத்தை வாங்கிக்கலாம், சந்தோஷம் அடைவார். மனைவிக்கு கர்ப்பத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதை பற்றி சதா காலகட்டமும் உன் உள்ளத்துல சில சமயத்தில் ஆராய்ச்சி இருக்கு. அதுக்கு தான் இந்த சான்றை நான் கொடுக்கேன். புரியுதா? அதனால வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ருதுவான நேரம் நல்ல நேரம் தான். சரியாக பெண்மை தன்மையை பெறவில்லையோ என்ற ஐயப்பாடு உங்க உள்ளத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கலகத்தை தூர விட்ட தைரியமா ஜெயித்தார மாதிரி நல்லா ஐஸ்வர்யம் பெறுங்க, ஓடி வந்து சேருங்க, நல்லா இருங்க.